ரைட் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங், வணக்கம். பிள்ளைகள் என்ன வாய்ஸ் தெளிவா இருக்குதா? பிரவீனா, அக்கீலா, வாய்ஸ் தெளிவா கேக்குதா? சார். ரைட் ரைட் நாங்க இ லேர்னிங் என்கின்ற பாடத்தோட இரண்டாவது அமர்வுல சந்திக்கிறோம். இன்னைக்கு நாங்க முதல்ல பார்க்க போறது இந்த இலத்திரனியல் கற்றல் என்றால் என்ன என்பது தொடர்பாக கடந்த அமர்வில் நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். அது தொடர்பாக மேலதிகமான சில விடயங்கள், குறிப்பாக இந்தியாவினுடைய பிஇடி கற்கை நெறியில இந்த பாட தலைப்பு உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு நோட்ஸ் கிடைச்சிருக்குது. அது சம்பந்தமாகவும் சில விடயங்களும் கூட கலந்துரையாடி விட்டுட்டாங்க. என்னுடைய பிரதானமான விடயத்துக்கு திரும்பலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைட், அந்த வகையில பிள்ளை நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ண பார்த்து கொள்ளுங்க. இ லேர்னிங் என்றால் என்ன என்பது தொடர்பாக சுருக்கமாகவும் தெளிவாகவும் இந்த பிடிஎஃப் பாருங்க. இந்த இ லேர்னிங் சொல்ற இந்த எலக்ட்ரானிக் என்கின்ற இந்த இது ஒரு கற்றல்ல மாத்திரமல்ல, வணிக சார் நடவடிக்கைகள்ல, அரசாங்க செயற்பாடுகள்ல, யுத்த நடவடிக்கைகள்ல கூட இப்போது அதிகமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருவதை நீங்க பார்த்திருப்பீங்க. ரைட், சில காலங்களுக்கு முறை எங்களுடைய நாட்டிலேயும் எங்களுடைய அரசாங்க செயற்பாடுகளை இலத்திரனியல் மயமாக்கப்பட வேண்டும். இ கவர்னன்ஸ் சொல்லுவாங்க. இ கவர்னன்ஸ், இலத்திரனியல் ஆட்சி என்று சொல்லி அரசாங்க செயற்பாடுகள் கூட இலத்திரனியல் மயமாக்கப்படுது. இப்போது நீங்க உங்களுடைய வாகனத்துக்கான வருமான வரி பத்திரம் சொல்லுவாங்க, இந்த ரெவென்யூ லைசன்ஸ். அந்த ரெவென்யூ லைசன்ஸை வந்து நீங்க உங்களுடைய மொபைல் போனுக்கோ அல்லது உங்களுடைய லேப்டாப்புக்கோ வந்து தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நீங்கள் பிரதேச செயலகத்துக்கு சென்று அந்த வாகனத்துக்கான ஆண்டு வருமான வரி பத்திரத்தை நீங்க பெற தேவையில்லை. அதே போல உங்களுடைய கல்வி பொதுத்தராதர உயர்தர சாதாரண பரிசை பெறுபவர்கள் அடங்கிய அட்டையை கூட வந்து நீங்க உங்களுடைய கணனிக்கோ அல்லது கைபேசிக்கோ தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதே போல உங்களுடைய பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள், அட்மிஷன் கார்டை வந்து தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். இவ்வாறு கவர்னன்ஸ், ஆட்சி அதிகார அரசியல் அரசாங்க நடவடிக்கைகள்ல கூட இந்த இலத்திரனியல் சாதனங்களுடைய பயன்பாடு அதிகரித்துக் கொண்டு வருகிறது. அதே போல பிசினஸ், முதலே காலப்பகுதியில தான் பிரமாண்டமான காட்சி அறைகளை திறந்து அந்த காட்சி அறைகள்ல கவர்ச்சிகரமான ஆடைகளை எல்லாம் அடுக்கி அதை காட்சிப்படுத்தி விற்பனை செய்தார்கள். வாடிக்கையாளர்கள் அந்த காட்சி அறைக்கு சென்று தங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் தொட்டு பிரித்து பார்த்து அணிந்து பார்த்து அதை வாங்கி வருவார்கள். இப்ப அப்படி இல்லை. இப்ப வந்து ஆன்லைன் பிசினஸ், எல்லா பொருட்களும் சகல பொருட்களுமே எங்களுடைய ஆன்லைனுக்கு வந்து எங்களுடைய கைபேசியிலிருந்து நாங்கள் வெளிநாடுகளில் உள்ள பொருட்களை கூட நாங்கள் என்ன செய்யலாம், ஆர்டர் பண்ணி அந்த பொருட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அலிபாபா, என்ன தெமு, இப்படியான சர்வதேச புகழ் பெற்ற, அதே மாதிரி தராஸ், இவ்வாறான நிறுவனங்கள் கூட நாங்க பெற்றுக்கொள்கிறோம். இது என்ன, நாங்களுடைய சாப்பாடு வகைகளை கூட, உணவு வகைகளை கூட நாங்க ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த அளவுக்கு எல்லா விடயங்களும் இந்த மின்னணுவினுடைய செயற்பாடு, இலத்திரனியலுடைய பயன்பாடு அதிகரித்திருக்கிறதுங்கிறத நாங்க காண்பித்து கொள்கின்றோம். உண்மையிலேயே வகுப்பறைகள்ல நடக்கும் கல்வி செயற்பாடுகள்,
வகுப்பறைகள்ல கணனியை பயன்படுத்தியோ அல்லது வகுப்பறைக்கு வெளியில இலத்திரியல் சாதனம் பயன்படுத்தியோ இடம்பெறுமாக இருந்தால் அதை வந்து நாங்க இ லேர்னிங் எலக்ட்ரானிக் லேர்னிங் சொல்லலாம் சொல்லினாங்க. இந்த தகவலின் அடிப்படையில் நாங்க அறிந்து கொள்கிறோம். இந்த இ லேர்னிங் உடைய சிறப்பு முக்கியத்துவம் கடந்த போல பார்த்தோம். இதுலயும் சில விடயங்கள் நாங்க பார்க்க வேண்டிய பாருங்க. இந்த இ லேர்னிங் உடைய சிறப்பே எங்கேயும் எப்போதும் தான். அதாவது ஒருவர் தான் விரும்புகின்ற நேரத்தில் விரும்புகின்ற விதமாக விரும்புகின்ற இடத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை இந்த இ லேர்னிங் வந்து பெற்றிருக்கிறது. கிராமத்தில் வாழ்கின்ற கிராமப்புற இளைஞர்கள் யுவதிகளுக்கும் குடும்ப பெண்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதம் சொல்றாங்க. இந்த இ லேர்னிங் முறையில முறையாக வடிவமைக்கப்பட்டு தேர்ச்சி பரிசோதிக்கப்படுகிறது. பயிற்றுவிக்கப்படுபவர்கள திறமைகள் உள்ள மாறுபாடு அகற்றப்படுவதனால, அதாவது ஒவ்வொரு ஆசிரியர்கள் கற்பிக்கின்றதுனால ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் இங்க இல்லை. கல்வி ஒரே தன்மையாக ஒரே மாதிரியாக கற்பிக்கப்படுகிறது. கடந்த காலங்கள்ல இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எவ்வாறு சிறப்பானதாக காணப்பட்டதோ அதே போல இப்போது இந்த இ லேர்னிங் சிறப்பானதாக இருக்கிறதா? அடுத்து இந்த இ லேர்னிங்ல நாங்க சொல்லாத ஒரு சிறப்பு என்று பார்த்தோம்னா, வயது, தொழில், அந்தஸ்து, குடும்ப பின்னணி எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் எட்டக்கூடிய ஒரு படிப்பா இருக்கு. யாரும் படிக்கலாம் இந்த இ லேர்னிங்ல. ஏன்னா சில நிறுவனங்கள்ல சாதி, இனம், மதம், மொழி எல்லாம் பார்ப்பாங்க. இ லேர்னிங்ல கற்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை, இணைஞ்சு கொண்டா சரி. அடுத்து நாம் படிக்க விரும்பும் படிப்பை இன்டர்நெட் வசதி மூலம் நாம் இருக்கும் இடத்திலேயே நமது வசதிக்கு ஏற்ப படிக்கலாம். ஆன்லைன்ல நாங்க கற்கின்ற முடியத்தை நாங்க சொல்றாங்க. நேர விரயம் தடுக்கப்படுகிறது, போக்குவரத்துக்கான செலவு குறைக்கப்படுகிறது. சொன்ன விஷயம் நடந்தாமல் பரந்து விரிந்த இவ்வுலகையே வகுப்பறையாக கொண்டு நான் சொன்னேன் என்ன, அதாவது சுவர்களற்ற வகுப்பறை. இந்த உலகமே ஒரு வகுப்பறை. அதனால உலகளாவிய நட்பு வட்டம் உருவாக்கப்படுகிறது. சில பாடநெறிகள்ல சர்வதேச மாணவர்கள் இணைந்து கொள்வதனால ஒரு உலகளாவிய நட்பு வட்டம் இந்த இ லேர்னிங் மூலமாக உருவாக்கப்படுகிறது சொல்லப்படுகிறது. இந்த இ லேர்னிங் ஒப்ஜெக்டிவ்ஸ் நோக்கங்களை பார்த்தோம்னா பாருங்க. விரும்பினவர்கள் விரும்பின விதமாக விரும்பின இடத்திலிருந்து படிப்பிக்க வைக்கிறது. அவங்க கல்விக்கு எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது என்பது பிரதானமான நோக்கம். கற்பவர்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ இருக்கக்கூடாது. ரைட். அடுத்த பாருங்க, தரமான கல்வி வாய்ப்பை இந்த இ லேர்னிங் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆசிரியர் மாணவர்களான தடைகளை இல்லாமலாக்கு என்ன விசுவல் கேம்பஸ் சொல்லுவாங்க, சைபர் ஸ்பேஸ் போன்ற அம்சங்களின் ஊடாக இந்த இ லேர்னிங் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இ லேர்னிங்ல கற்பவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருது. கிராமப்புற மக்கள் கல்வி வாய்ப்பை அதிகரிச்சிருக்குது. இ லேர்னிங் பாடங்களை பார்த்தோம்னு சொல்றாரு. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் தான் இதோட இணைந்து பார்த்துட்டு நாங்க என்ன விஷயத்துக்கு வருவோம். எம் லேர்னிங்னு சொல்றோம். மொபைல் லேர்னிங், கைபேசியின் மூலமாக அல்லது திறன்பேசியின் மூலமாக கற்பது. தனிய மொபைலுக்கு மட்டும் இந்தியாவில் இவ்வாறான கற்றல் முறை உருவாக்கி இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம் சொன்னால் மொபைல் கம்யூனிகேஷன் தொழில்நுட்பம் மூலமாக எம் லேர்னிங்கை செயல்படுத்த முடிகிறது. மொபைல் போன்களில் SMS அல்லது MMS மூலமாக நமது ஆசிரியரை தொடர்பு கொள்ளலாம். ப்ளூடூத் மொபைல் போன்களின் உதவியுடன் இன்டர்நெட் வசதிகளை பெற்று கல்வி பயில முடியும். அதே போல இந்த ஸ்மார்ட் போன் வாய்ப்புகளின் மூலமாக இந்த கற்றலை சிறப்பாக முன்னெடுத்துக் கொள்ளலாம் சொல்லி இதை சொல்லப்படுகிறது. அதே போல இந்த எம் லேர்னிங் முறையினுடைய அவசியம் காட்டப்படுறது பாருங்க. இதெல்லாம் இந்த பாடத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய என்ன இருக்குது உங்களுடைய ஃபைனல் வர பார்க்கும். எம் லேர்னிங் இ புக் என்ன எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் பார்த்துக் கொள்ள வேணும். சரியா?
புக்னு சொல்றது. எலக்ட்ரானிக் புக்னு சொல்றது பார்த்தோம்னா அச்சடிக்கப்பட்ட புத்தகங்களுக்கு இணையாக மின்னணு வடிவில வந்து பாட கருத்துக்களை பிடிஎஃப் ஃபார்மேட்ல வழங்குறது தான் உண்மையிலேயே இந்த புக்னு சொல்றது. ரைட், நாங்க போன் மூலமாகவோ லேப்டாப் மூலமாகவோ டெப் மூலமாகவோ என்ன செய்யலாம், அந்த பிடிஎஃப் ஃபைல்களை நாங்கள் ஓபன் பண்ணி திறந்து அதில் உள்ள விடயங்களை நாங்கள் வாசித்துக் கொள்ளலாம். இப்போது சில பல்கலைக்கழகங்கள்ல கூட அவங்களோட லைப்ரரியில அதிகமான புத்தகங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு மாற்றப்பட்டு புக்காகவே மாற்றப்பட்டிருக்கிறது. தேவையில்லை. அதே போல களவாடப்படுறது, அடுத்தது சேதமடைகிறது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமலுக்கு புத்தகங்கள் நீண்ட காலத்துக்கு பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு வடிவமாக இந்த மின்னியல் புத்தகம் காணப்படுகிறது. தங்களுடைய கைபேசியிலே மிக அதிகமான புத்தகத்தை ஒருவர் வைத்திருக்கலாம். அவருடைய ஸ்பேஸ், மெமரி ஸ்பேஸுக்கு ஏற்ப மிக கூடுதலான புத்தகங்கள் அவர் தரவிறக்கம் செய்து வைத்துக் கொள்ளலாம். புத்தகங்களை சுமந்து கொள்ள ஒன்று செல்ல வேண்டிய தேவை கூட இல்லை. இதை நாங்கள் புக்னு சொல்லுவோம். அதே போல இன்னொரு விஷயம் இருக்கிறது, டெலிகான்ஃபரன்சிங், விண்ணரங்கம் சொல்றாங்க. விண்ணரங்கம் சொல்றாங்க. நேரடியாக கலந்துரையாடல் நிகழ்த்துவதுதான் இந்த டெலிகான்ஃபரன்சிங் சொல்லப்படுகின்ற விண்ணரங்கம் அல்லது வழி அரங்கம் சொல்றது. இந்த வீடியோ கான்பரன்ஸ் சொல்லுவாங்க. மற்ற செயற்பாட்டை கூட பல்வேறு நபர்கள் ஒன்றாக இணைந்து இணையதளத்தின் உதவியோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு கற்றுக்கொள்கின்ற முறையாக இந்த விண்ணரங்கம் டெலிகான்ஃபரன்ஸ் காணப்படுகிறது. இது சில தனியார் நிறுவனங்கள் அல்லது சில அரசு நிறுவனங்கள்ல சில முக்கியமான தீர்மானத்தை எடுப்பவர்கள், நாட்டில் பல்வேறு புறங்களையும் பல்வேறு பிரதேசங்களையும் பரந்து காணப்படுகின்ற நிறுவனங்கள் அல்லது கிளை அமைப்புகளுடைய தலைவர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்வதற்கு கூட இந்த டெலிகான்ஃபரன்சிங்கை வந்து செய்கிறார்கள். இதுவும் ஒரு லேர்னிங்ல காணப்படுகின்ற ஒரு முறையாகத்தான், உள்ளடக்கப்படுற ஒரு முறையாகத்தான் காணப்படுகிறது. என்ன பாருங்க, வீடியோ கான்பரன்சிங், ஆடியோ கான்பரன்சிங், கம்ப்யூட்டர் கான்பரன்சிங் சொல்லி பல்வேறு வடிவங்கள்ல இந்த விண்ணரங்க முறைகள் டெலிகான்ஃபரன்சிங் மெத்தட்ஸ் வந்து தற்காலத்துல காணப்படுகிறது. அதை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேணும். சரியோ? அது பயன்படுத்தக்கூடிய சாதனங்களை கூட போட்டிருக்காங்க. இப்போது மாறிக்கொண்டு வருகிறது. இதுல பாருங்க, மின்னியல் எழுது பலகை, ஸ்லோ ஸ்கேல் டிவிஷன் சிஸ்டம், எலக்ட்ரானிக் ஓவர்ஹெட் ப்ரொஜெக்டர், OHP சொல்லுவாங்க. அதே போல வீடியோ டெக் சிஸ்டம், அதே போல பிடிஎஃப் ஃபார்மேட், டாக்குமெண்ட்ஸ், இவர்கள் எல்லாம் இப்படி சாதனங்களாக காணப்படுகின்றன. அறிமுக தரவேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை நான் சேர்த்திருக்கிறோம். இப்ப நாங்க அடுத்த எங்களுடைய பிரதானமான விஷயத்துக்கு நாங்க செல்லலாம். சரியா? இந்த எலக்ட்ரானிக் லேர்னிங் அந்த விஷயம் தற்காலத்தில் உங்களுக்கு தெரியும், 21ஆம் நூற்றாண்டுல டிஜிட்டல் எண்மானம் என்கின்ற ஒரு அமைப்பு கூட வந்திருக்கிறது. எண்மானம் எலக்ட்ரானிக்ங்கிறத வந்து இந்த டிஜிட்டல் டிவைசஸ் சொல்றாங்க. எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல அதிகமாக இப்போது கற்றெடுக்க பயன்படுத்துறது டிஜிட்டல் டிவைசஸ். அன்லாக் டிவைசஸ் இப்போது இல்ல, டிஜிட்டல் டிவைசஸ். அப்ப இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல, அதாவது இலத்திரனியல் சாதனங்கள்ல நல்ல வடிவமாக இப்போது எண்மான சாதனங்கள், டிஜிட்டல் டிவைசஸ் இப்ப பயன்பாட்டுக்கு வந்து, ஆகவே இந்த கல்வியை சொல்லுவாங்க எலக்ட்ரானிக் லேர்னிங் சொல்ற டிஜிட்டல் லேர்னிங்.
டிஜிட்டல் கல்வின்னு சொல்றது டிஜிட்டல் கல்வி சம்பந்தமான முக்கிய கருத்துக்களை நாங்க பார்க்கின்ற போது தற்காலத்துல இந்த டிஜிட்டல் டிவைசஸ் சொல்லப்படுகின்ற எண்மான சாதனங்களை பயன்படுத்தி எண்மான வழிமுறைகளுக்கூடாக கற்பதைத்தான் நாங்கள் இந்த எண்மான கல்வி டிஜிட்டல் லேர்னிங் சொல்லக்கூடிய விஷயம் அதான் இருக்கிறது. டிஜிட்டல் கல்வி அறிவு என்கிறத பார்க்கின்ற போது பிள்ளைகள் சில முக்கியமான விடயங்களை நாங்க பார்க்க வேணும். டிஜிட்டல் சாதனங்கள் மற்றும் பயன்பாடுகளை திறம்பட பயன்படுத்தும் திறனை குறிக்கிறது. கற்றல் செயல்முறையில இந்த எண்மான சாதனங்களை பயன்பாடுகளை நாங்க கல்விக்கு பயன்படுத்துவதைத்தான் இந்த டிஜிட்டல் கல்வி அறிவு என்பது குறிக்கிறது. இணையதளத்துல வழி செலுத்துறது, மென்பொருளை பயன்படுத்துறது, ப்ரோக்ராமிங், சாஃப்ட்வேர் நாங்க யூஸ் பண்றது, அதே மாதிரி நிகழ்நிலை தகவலை மதிப்பீடு செய்யறது, ஆன்லைன் ஊடான தகவல்களை நாங்க மதிப்பீடு செய்யறது, மற்றும் டிஜிட்டல் பாதுகாப்பு, சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க, மற்றும் தனி உரிமையை புரிந்து கொள்வது போன்ற திறன்கள் தான் இந்த டிஜிட்டல் கல்வியில உள்ளடக்கப்படுற பிரதானமான விஷயமாக இருக்கிறது. டிஜிட்டல் கல்விகளுக்கு இரண்டாவது முக்கியமான எண்ணக்கதை இந்த பிளண்டட் லேர்னிங் சொல்லப்படக்கூடிய கலப்பு கற்றல் சொல்றது. கலப்பு கற்றல் உங்களோட எக்ஸாமுக்கு வர பார்க்கும். கலப்பு கற்றலை பற்றி உங்களுக்கு தெரியும். அதாவது மாணவனுடைய கற்றல் செயற்பாடுகள் பிசிக்கலாகவும் வகையில மேற்கொள்வதைத்தான் நாங்கள் கலப்பு கற்றல் சொல்லுவோம். அதாவது பாரம்பரிய கற்றலையும் நவீன கற்றலையும் ஒன்றாக இணைத்து பயன்படுத்துவதைத்தான் நாங்கள் கலப்பு கற்றல் சொல்லுவோம். அதான் சொல்றாங்க, இது நிகழ்நிலை கற்றலுடன் பாரம்பரிய நேருக்கு நேர் அறிவுறுத்தலை இணைக்கின்ற அணுகுமுறையாகும். கிளாஸ் ரூம்ல பிசிக்கலாகவும் கிளாஸ் நடக்கும், ஆன்லைன்லையும் செயற்பாடுகள் வகுப்புகள் நடக்கும். இது தனிநகர் மற்றும் டிஜிட்டல் கற்றல் சூழல்களின் நன்மைகளை பயன்படுத்துகிறது. ஒரு பாரம்பரிய வகுப்பறையில மாணவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளும் இவ்வாறான கற்றல காணப்படும். ஒரு நிகழ்நிலை கற்றல் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளும் இவ்வாறான கற்றல காணப்படக்கூடியதாக இருக்கும். இதை சொல்லுவாங்க பிளண்டட் லேர்னிங், கலப்பு கற்றல் சொல்லுவாங்க. அடுத்தது நாங்க முதல் பார்த்தது டிஜிட்டல் லேர்னிங். அதுல இருக்கின்ற ஒரு முக்கியமான பகுதி தான் எலக்ட்ரானிக் லேர்னிங், மின்னணு லேர்னிங். டிஜிட்டல் லேர்னிங் உள்ளடங்கிய ஒரு துறைதான் எலக்ட்ரானிக் லேர்னிங். மின் கற்றல் என்பது அனைத்து வகையான மின்னணு முறையில் ஆதரிக்கப்படும் கற்றலையும் உள்ளடக்குகிறது. கிளாஸ் ரூமுக்கு வெளியில நாங்க என்னென்ன டிஜிட்டல் டிவைசஸ் பயன்படுத்தி அல்லது எலக்ட்ரானிக் டிவைசஸ் பயன்படுத்தி நாங்க கற்கிறோமோ மின்னணு முறையில் ஆதரிக்கப்படும் கற்றலை உள்ளடக்கியது. இதில் நிகழ்நிலை படிப்புகள், பல்லூடக வளங்கள், மெய்நிகர் வகுப்பறைகள் மற்றும் பலவும் அடங்கும். LMS, இதுல நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய கருத்துலாம் LMS, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இவை கல்வி உள்ளடக்கத்தை நிர்வகிக்க, வழங்க மற்றும் கண்காணிக்க வடிவமைக்கப்பட்ட தளங்கள் அல்லது மென்பொருள் பயன்பாடுகள். பாடங்களை உருவாக்கம், உள்ள வியோகம், மதிப்பீடு மற்றும் அறிவியல் போன்ற அம்சங்களை இந்த LMS உள்ளடக்கி இருக்கிறது. ஆகவே கற்றலை நிர்வகிப்பதற்கான ஒரு முறைமையாக LMS காணப்படும். ஆகவே டிஜிட்டல் லேர்னிங்ல LMS என்பது மிக மிக முக்கியமானது. மிக கூடுதலான நன்மைகளை கற்பவர்களும் கற்பிப்பவர்களும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த LMS இந்த ஏற்பாடு பயன்படுகிறது. அடுத்து தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல். இது ஆகவும் முக்கியமான விஷயம் இந்த டிஜிட்டல் லேர்னிங்லையும் லேர்னிங்லையும். தனிப்பட்ட கற்றல் விருப்ப தேர்வுகள், தேவைகள் மற்றும் வேகத்துக்கு ஏற்ப கல்வி அனுபவங்களை வடிவமைப்பது இந்த கருத்து வலியுறுத்துகிறது. கற்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் தனியார் வேறுபாடுகளை கொண்டவர்கள். அவரவர விருப்பத்துக்கு ஏற்ப, அவரவர தேவைக்கு ஏற்ப, அவரவருடைய கற்றல் வேகத்துக்கு ஏற்ப என்ன செய்யலாம்னா இந்த டிஜிட்டல் லேர்னிங்ல கற்றலை
தீர்மானிக்கலாம், கற்றலை பயன்படுத்தலாம், கற்கலாம். சாதாரண பாரம்பரிய வகுப்பறையில எல்லா மாணவர்களையும் பொதுவாக கருதி எல்லா மாணவர்களுக்கும் ஒரே விதமான கற்பித்தல் முறையை பயன்படுத்தி கற்பிப்பதனூடாக ஏற்படுகின்ற பாதகமான எதிர்மறையான விளைவுகளை இந்த டிஜிட்டல் லேர்னிங் மூலமாக இல்லாமல் ஆக்கலாம். இங்கே தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல் ஒவ்வொருவருடைய விருப்பம், தேவை, எதிர்பார்க்கை, இயல்பு அவரவர் விரும்பின மாதிரி அவை தொழில்நுட்பமானது இசைவாக்க கற்றல் பாதைகள், தனிப்பயனாக்கப்பட்ட உள்ளடக்கம் மற்றும் பின்னூட்ட வழிமுறைகளை செயல்படுத்துகிறது. சரியோ? One minute. அடுத்த பதம் விளையாட்டு அடிப்படையிலான கற்றல். விளையாட்டு அடிப்படையிலான கற்றல் கற்றவர்களை ஈடுபடுத்துவதற்கும் ஊக்கத்தை மேம்படுத்துவதற்கு கல்ச்சூழல்களை விளையாட்டு கூறுகள் மற்றும் இயற்கை பயன்படுத்துதல் விளையாட்டு அடிப்படையிலான கற்றல் ஆகும். இது கற்றல் செயல்முறையின் ஒரு பகுதியாக உண்மையான விளையாட்டுகளை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கிறது. அப்ப பாரம்பரிய வகுப்பறைகள்ல விளையாட்டு முறையில கற்றது போலவே இந்த எண்மான வகுப்பறைகளையும் அல்லது இலத்திரனியல் கற்றல் செயல்முறையின் போது கூட நாங்க என்ன செய்யலாம், விளையாட்டு அடிப்படையில கற்கலாம். இந்த பசில்ஸ் சொல்லுவாங்க, பசில்ஸ் என்ன அந்த மொபைல் போன்ல எல்லாம் வரும் பசில்ஸ், இடைமுறை நிரப்புறது, அப்படியான இணைக்கிறது, பொருத்துறது, அப்படியான விளையாட்டுகள். அந்த விளையாட்டுகளை பயன்படுத்தி கூட பிள்ளைகளை கற்கலாம். இது அடுத்த விஷயம். நம்ம கடந்த முறை பார்த்த விஷயம் புரட்டப்பட்ட வகுப்பறை, புரட்டப்பட்ட வகுப்பறை. புரட்டப்பட்ட வகுப்பறையில் பாரம்பரிய கற்றல் முறைகள் தலைகீழாக மாற்றப்படுகின்றன. நான் உங்களுக்கு சொன்னேன் கடந்த வகுப்புல. அதாவது வகுப்பறை மாணவர்கள் கற்பார்கள், வகுப்பறை முறையில் தங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக் கொள்வார்கள், மேலதிக வாசிப்புகள் ஈடுபடுவார்கள். ஆனால் இந்த எண்மான வகுப்பறைகள்ல இலக்கிய வகுப்பறைகள்ல வகுப்பறைக்கு வழியில மாணவர்கள் அதிகமான விடயங்களை கற்றுக்கொண்டு தங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக் கொண்டுள்ள கல்வியான இடமாக வகுப்பறை மாற்றப்படுவாங்க. அதாவது மாணவர்கள் டிஜிட்டல் ஆதாரங்கள் மற்றும் செயற்பாடுகள் மூலம் வீட்டில் புதிய உள்ளடக்கத்தை கற்றுக்கொள்கிறார்கள். வகுப்பறைக்கு வெளியில வீட்டு சூழல கற்பாங்க நிறைய விஷயங்கள். அதே நேரம் வகுப்புல கலந்துரையாடுறது, பயன்பாடு, சிக்கலை தீர்ப்பது, சந்தேகங்களை நிவர்த்திக்கிறது, அப்படியான செயற்பாடு ஈடுபடுவாங்க. இந்த வகுப்பறைக்கு தான் புரட்டப்பட்ட வகுப்பறை, ஃபிளிப் கிளாஸ் ரூம். சில முக்கியமான எண்ண கருக்கள் நாங்கள் பார்த்து வாரம். முக்கியமாக இந்த ஃபிளிப் கிளாஸ் ரூம், அதே மாதிரி பிளண்டட் லேர்னிங், புதிய விஷயங்கள் நீங்க கூடுதலாக கவனம் செலுத்தி வேண்டும். இனிமேல் எதிர்காலத்தில் வரப்போகிற கற்பித்தல் செயற்பாடுகள் எல்லாமே இதனை ஒட்டியதுதான், இதனை தழுவியதுதான். ஏன்னா சில நேரங்களில் இந்த ஃபியூல் கிரைசிஸ், எரிபொருள் பிரச்சனை தொடர்ந்து நீடிக்குமாக இருந்தால் சில நேரங்களில் மிக விரைவாக நாடு கொரோனா கால பகுதியில் லாக்டவுன் ஆன மாதிரி லாக்டவுன் ஆகலாம். அவ்வாறாக இருந்தால் செயற்பாடுகளை வந்து நாங்க இந்த லேர்னிங் அல்லது டிஜிட்டல் லேர்னிங்குள்ள நாங்க கொண்டு வர வேண்டி வரும். மூலமாக கற்பிக்கும் போது இவ்வாறாக பயன்படுத்த வேண்டி வரும்.
அடுத்த இணக்கிறதால் சமூக கற்றல். பிசிக்கல் கிளாஸ் மாணவர்களுக்கு ஆசிரியர் மாணவர்களுக்கும் சமூக கற்றல் இது டிஜிட்டல் கிளாஸ் ரூமே இருக்குது. இங்க வந்து ஒத்துழைப்பு மூலம் கற்றலை குறிக்கிறது. குழு விவாதங்கள், அறிவு போன்றவற்றை இந்த நிகழ்நிலை மன்றங்கள், சமூக ஊடகங்கள் மற்றும் கூட்டு கருவிகள் பயன்படுத்துகின்றன. இங்க கூகுள் தெரியும் இல்ல, பிரேக் அவுட் ரூம்ஸ் இருக்கு. ஒரு 40 பேர் மாணவர்கள் உள்ள வகுப்பறையை கூட நாங்க என்ன செய்யலாம், ஒரு 8 குழுக்களாக 5 பேர் கொண்ட 8 குழுக்களாக கருத்துக்களை தெரிவிப்பாங்க, பகிர்ந்து கொள்வாங்க. அந்த 5 பேரும் சேர்ந்து ஸ்லைட்ஸ் தயாரிப்பாங்க. அப்படின்னு சமூக தொடர்பு, சமூக கற்றலுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. ஒரு பிசிக்கல் கிளாஸ் ரூம்லதான் மாணவர்கள் குழு ஏற்பாடு ஈடுபடுத்தலாமே இல்ல, டிஜிட்டல் கிளாஸ் ரூம்லையும் அவர்கள் குழு ஏற்பாடுகள்ல ஈடுபடுத்தலாம். அடுத்து மதிப்பு மற்றும் முன்னேற்றத்தை கண்காணித்து மதிப்பிடுவதற்கான கருவிகளை வழங்குகிறது. ஒரு பிசிக்கல் கிளாஸ் ரூம்லதான் பிள்ளைகளை கணிப்பீடு மதிப்பீடு உட்படுத்தலாமா? இல்ல. ஒரு டிஜிட்டல் கிளாஸ் ரூம்லையும் ஒரு மாணவருடைய முன்னேற்றத்தை கண்காணிக்கலாம். கவரேஜ் இஷ்யூ போல சார். இல்ல சார், தெளிவில்ல. அகிலா? இல்ல சார், சார் கவரேஜ் இது போல சார், உடைஞ்சு உடைஞ்சு தான் வருது. காட்டு இல்ல, எல்லாரும் இருக்கா பிள்ளை? ஓ சார், எனக்கும் அப்படிதான் உடைஞ்சு உடைஞ்சு தான் கேக்குது. சார் நீங்க பேசுறது எங்களுக்கு வந்து கவரேஜ் இஷ்யூ தர உடைஞ்சு உடைஞ்சு தான் கேக்குது, தெளிவில்லாம. நான் பாவிக்கிற இடத்துல கவரேஜ் இஷ்யூ இல்ல எனக்கு. மற்றவர்களுக்கு அப்படி இல்லையா? எல்லாரும் அப்படி இருக்காமா? எல்லாரும் இருக்குதா? அஸ்ரா சார் எனக்கு கிளியர் இல்ல சார். கவரேஜ் இஷ்யூ சார், எனக்கு கிளியர் இல்ல, வாய்ஸ் கிளியர் இல்ல சார். ஓட பிளாக் ஆகுது சார். சொல்லதா கவரேஜ் ஷோனே காட்டில, ஃபுல் கவரேஜ் இருக்கு. நான் பாப்பா அடுத்து பார்த்தோம்னா அணுகல் மற்றும் உள்ளடக்கம். டிஜிட்டல் கல்வியானது படுத்தாமல் அனைத்து கற்றல்களுக்கும் அணுகக்கூடியதாக இருக்கு. இது மாணவனுடைய வேறுபட்ட கற்றல் தேவைகளுக்கு இடமளிக்கக்கூடிய உள்ளடக்கங்களையும் தளங்களையும் வடிவமைப்பது கிடைக்கிறது. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு இலக்கணம் OER, ஓபன் எஜுகேஷனல் ரிசோர்சஸ், திறந்த கல்வி வளங்கள். திறந்த கல்வி வளங்கள் பார்த்தோம்னா இந்த டிஜிட்டல் லேர்னிங்ல வந்து எந்த விதமான கட்டணமும் செலுத்தாமல் அணுகக்கூடிய
தளங்கள் கல்வி பொருட்கள் தான் இந்த OER சொல்றது. அதாவது பாட புத்தகங்களாக, வீடியோக்களாக, இது காணப்படும். இதை கட்டணம் செலுத்தாமல் இருக்கு. இவற்றை நாங்கள் எங்களுடைய கற்றலுக்கு நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இணைய பாதுகாப்பு, நிகழ்நிலை கற்றலில் சூழல்களில் பாதுகாப்பு மற்றும் தனி உரிமையை உறுதி செய்வது முக்கியமானது. முக்கியமாக மாணவர்களுடைய தகவல்களை பாதுகாக்கிறது, நிகழ்நிலை பாதுகாப்பு, பயனர்களுக்கான கற்பித்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயற்படுறது எல்லாமே இந்த சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த டிஜிட்டல் பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு உள்ளடங்குகிறது. அதே போல கல்வியாளர்களுக்கான தொழில்முறை மேம்பாடு அப்படி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த கற்றலுக்குள்ள உள்ளடங்குகின்றது. ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்களுக்கு தொடர்ச்சியான கற்றல் மற்றும் பயிற்சி, அவங்களுடைய வான்மைத்துவ விருத்திக்கான செயல்பாடு எல்லாமே இதுக்குள்ள காணப்படுகின்றது. அதே மாதிரி டிஜிட்டல் உரிமை, அதே போல வளர்ந்து தொழில்நுட்பங்கள், கல்வியில வளர்ந்து வரக்கூடிய புதிய புதிய தொழில்நுட்பங்கள் போன்ற கற்றல் இந்த பாடம் கருவாக கொண்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ரைட், எப்படி டைப் பண்ணுங்க, இந்த வாய்ஸ் தெளிவாக திரும்ப சொல்றேன்னா வாய்ஸ் கிளியரே இல்ல சார். பாரம்பரிய கற்பித்தல் முறைக்கும் பாரம்பரிய கற்பித்தல் முறைக்கும் பாரம்பரிய கற்பித்தல் முறைக்கும் நவீன எண்மாற்ற கற்றல் முறைக்கும் பாரம்பரிய கற்றல் முறைக்கும் நவீன எண்மான கற்றல் முறைக்கும் டிஜிட்டல் லேர்னிங் பாரம்பரிய கற்றல் முறைக்கும் நவீன எண்மான கற்றல் முறைக்கும் இடையே நீர் அவதானிக்கின்ற வேறுபாடுகள் யாவை? கிளியரா சார்? நீர் அவதானிக்கக்கூடிய வேறுபாடுகள் யாவை? பாரம்பரிய கற்றல் முறைக்கும் நவீன எண்மான கற்றல் முறைக்கும் இடையே நீர் அவதானிக்கும் வேறுபாடுகள் யாவை? கிளியரா விளையாட்டா? ஓகே சார். தெளிவா விளங்கிட்டா? கேக்குதா? பாரிசா, அகிலா? ஓகே ஓகே சார். தர்ஷினி, ஓகே நேரம் 8:25 நிமிடம். 15 மினிட்ஸ் 8:40 வரைக்கும் சந்தர்ப்பம்.
ரைட். பாப்போம். ஓம் சார். கிளாஸ்ல போறீங்க. ஓகே. பாரம்பரிய கற்றல் முறைக்கும் நவீன எண்மான கற்றல் முறை வந்து ஆசிரியர் மையமாயிருக்கும். இதுல வந்து தொழில்நுட்பம் மற்றும் வந்து விரிவுரைகள், புத்தகங்கள் அதுதான் அதிகமா கற்பிக்கப்படுது. இங்க வந்து வீடியோக்கள், ஊடாடும் கருவிகள், ஊடாடும் முறைகள், அதாவது இந்த வீடியோஸ் அது மாதிரி செயற்பாடு ரீதியான அந்த முறைகள் இதுல இருக்கும். பாரம்பரிய முறை வந்து ஒரே மாதிரியான கற்றல் முறையாக காணப்படும். இது வந்து தனிப்பட்ட கற்றல் பாதைகளை கொண்டிருக்கும் இந்த எண்மான கற்றல் முறை. அடுத்த வகுப்பறை நேர அட்டவணை என்ற முறையில தான் பாரம்பரிய கற்றல் முறை காணப்படும். ஆனா இங்க வந்து எங்கேயும் இருந்து கற்கலாம், இது எப்போதும் கற்கக்கூடிய ஒரு சூழல் எண்மான கற்றல்ல இருக்கும். இதுல பாரம்பரிய கற்றல் அதிக செலவு, குறைந்த அணுகல். அதாவது நாங்க அதிகமா செலவு செய்வோம், குறைந்த அதோட பலன் வந்து குறைந்த முறையில தான் குறைந்த பயன்பாடா இருந்தாலும் அதிகமா செலவாகும். இந்த நவீன எண்மான கற்றல் முறையில வந்து குறைந்த அளவு செலவு செய்து கற்றல் கற்பித்தலுக்கு அதிகமான அணுகலை நாங்கள் பார்க்கலாம். அதுல இருக்கு. இது வந்து நவீன எண்மானத்துல தனிப்பட்ட நபருக்கு ஏற்ற மாதிரியான வேகத்துல இது கொண்டு போகலாம் இந்த கற்றல் கற்பித்தல் முறை. இதுல குறைந்த ஊடாடும் தன்மை நவீன கற்றல்ல இருக்கும், அதிகமாக ஊடாடும் தன்மைகள் இதுல இருக்கும். இதுல வந்து இதுல சிமுலேஷன் என்று சொல்ற, அதாவது அந்த செயற்பாட்டு ரீதி, அதாவது நிஜ சூழலை பிரதிபலிக்கின்ற அந்த முறை வந்து இதுல இருக்கு மென்மான இதுல. உதாரணமா வந்து உதாரணமா ஒரு பயிற்சி பாதுகாப்பான முறையில அந்த அவங்க பயிற்சியில செய்யலாம், நேரடியா இல்லாட்டியும். உதாரணமா ஒரு என்ன சொல்றாரு ஓட்டுநர், ஒரு பைலட் சொன்னா அவர் வந்து நேரடியா பறக்குற மாதிரி இல்லாம அவர் அந்த பயிற்சியை அவர் பறக்குற அந்த அனுபவத்தோடய அவர் அதை பெற்றுக்கொள்ளலாம். அப்படியான ஒரு பாதுகாப்பு இது இந்த எண்மான இதுல இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து பாரம்பரிய முறையில வந்து தாமதமான ஒரு பின்னூட்டல் இருக்கும். அதே நேரம் இந்த நினைவாற்றல் மூலமாக இந்த தேர்வு அடிப்படையில, அதாவது பரீட்சை மையத்துல அந்த திறன்கள் அங்க மதிப்பிடப்படுது. இது வந்து உடனடியான பின்னூட்டல் இருக்கும் நவீன எண்மான முறையில. அதே மாதிரி படைப்பாற்றல் திறன், சிக்கல் தீர்க்கும் இந்த திறன்கள், தொழில்நுட்ப திறன்கள் எல்லாம் இதுல அதிகமாக காணப்படும். அதே மாதிரி இதுல வந்து பரீட்சை மூலம், அதே மாதிரி வேற கணிப்பீடுகள் மூலமாக இது மதிப்பீடுகள் செய்யப்படுது. இது தொடர் மதிப்பீடு இதுல எண்மான முறையில இருந்து கொண்டே இருக்கும். அதிக சமூக தொடர்பு பாரம்பரிய இதுல இருந்தாலும் குறைந்த சமூக தொடர்பு எண்மான கற்றல் இருக்கு. என்றாலும் ஒரு சில முறைகள் வந்து அதிகமான சமூக தொடர்பை இது எண்மானத்திலையும் நாங்க பார்க்கலாம். பாரம்பரிய முறையில குறைந்த வளங்கள் அங்க பயன்படுத்தப்படுது. ஆனா இதுல அதிகமான வளங்கள் பயன்பாடு இருக்கு எண்மான இதுல, நவீன எண்மான முறையில. அதே நேரம் அந்த இதுல நவீன எண்மான முறைகளால வந்து சில நேரங்கள்ல இந்த கண் அதிகமாக திரை பார்க்கிறதால கண் சோர்வு, அதே மாதிரி கூட அமர்ந்து இருக்கிறதால ஏற்படுற உடல் பிரச்சனைகள் எல்லாம் அதுல இருக்கும். ஆனா இதுல பாரம்பரிய முறைகள்ல வந்து அந்த பிரச்சனை இல்லாமல் அந்த உடல் வந்து சுறுசுறுப்பாக இயங்குற அந்த தன்மை இதுல இருக்கும் பாரம்பரிய முறையில. சில நேரம் தொழில்நுட்ப சிக்கல்கள் அதுகள் வந்து எண்மான முறையில இருக்கும். இது நேரடியான வகுப்பு என்றதால அந்த தொடர்பாடல் அந்த பிரச்சனைகள் வந்து அப்படி இருக்காது. அதே நேரம் இந்த செயற்பாட்டு ரீதியான கற்றல் பாரம்பரிய முறையை விட இந்த எண்மான முறையில அதிகமாக நாங்க பார்க்கலாம். ஓகே சார். போலவே மரபு கற்பித்தல் முறையிலிருந்து
முற்றுமுழுதாக வேறுபட்டதாக மரபுசார் முறையில் காணப்படுகின்ற பலவீனங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில தான் இந்த நவீன டிஜிட்டல் கற்றல் முறைகள் காணப்படுகின்றன நாங்கள் பொதுவாக குறிப்பிடலாம். ஓகே, அடுத்து என்ன சொல்றீங்க? சார் நான் சார் Okay, அடுத்தது சார் பாரம்பரிய முறையில வந்து ஆசிரியர் வந்து ஒரு அதிகாரியா வந்து காணப்படுற நவீன முறையில வந்து ஆசிரியர் ஒரு வழிகாட்டியா ஃபெசிலிட்டேட்டர் அந்த அதிக அவருக்கு உதவி செய்பவரா தானே வந்து நவீன முறையில காணப்படுற சார். அடுத்தது பாரம்பரிய முறையில வந்து 4 சுவர்களுக்குள்ள வந்து தான் வகுப்பறை அமைஞ்சிருந்துச்சு. நவீன முறையில வந்து வகுப்பறை மட்டுமின்றி இணைய வழிமுறையும் எங்கிருந்து கற்கலாம். வேண்டிய இடத்துல வந்து சார் சொன்ன மாதிரி எங்களுக்கு வேண்டிய நேரம் வேண்டிய இது இடத்துல வந்து கல்வி கற்கக்கூடியது நவீன முறையில காணப்படுற ஒரு மாணவர் வந்து அமைதியாக வந்து கேட்கிற ஆசிரியர் சொல்றத மட்டும்தான் ஆசிரியர் கற்பிக்கிறத மட்டும்தான் மாணவர் கேட்கிற தவிர வேற எதுவும் மாணவர் வந்து கேள்வி எதுவும் கேட்கறல. ஆனா வந்து நவீன முறையில வந்து மாணவர் விவாதங்களை தீவிரமா பங்கேற்கிற ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில வந்து கேட்கக்கூடியவர்களாக காணப்படுற விவாதம் கேள்விகள் மூலம். வேற நாங்க பாரம்பரியில வந்து ஆண்டு இறுதியில தான் நான் வந்து செமஸ்டர் எக்ஸாம் எல்லாம் வச்சுவோம். ஆனா இதுல வந்து நவீன முறையில வந்து தொடர்ச்சியான மதிப்பீடு மற்றும் திறமை அடிப்படையிலான சோதனைகள் வந்து அடிக்கடி நடக்கக்கூடியதா வந்து காணப்பட்டு நாங்க வந்து ஆன்லைன் எக்ஸாம் அத மாதிரி போட்டு சார் நடக்கக்கூடியதா காணப்பட்டு. வேற நவீன முறையில சார் ஆசிரியர் ஒரு நண்பரை போல வழிகாட்டியாம் செயல்படுவதால் மாணவர் தங்கள் சந்தேகங்களை அச்சமின்றி கேட்கக்கூடியதாக காணப்பட்ட நவீன முறையில. அகிலா குறிப்பிட்டது போலவும் ஓகே சார் நான் சொல்லட்டுமா? பாரம்பரிய முறை வேறுபடக்கூடியதாக இருக்கிறது. ஓகே, ரெண்டு பேருமே வெவ்வேறுபட்ட கோணங்கள்ல இந்த வேறுபாடுகள் வச்சிருக்கீங்க. ஓகே, அடுத்து வந்து அஸ்கா. ஓகே சார். எண்மான கற்றல் முறையும் பாரம்பரிய கற்றல் முறையிலும் வேறுபாடை நோக்கும் போது பாரம்பரிய கற்றல் முறை ஆசிரியர்ட விரிவுரையை மையமாக கொண்டு காணப்படுறத பார்க்கலும். ஆனா எண்மான கற்றல் வந்து மாணவர்ட திறனோடு சம்பந்தப்பட்டதாக காண இயலும். அதுக்கு பிறகு பாரம்பரிய கற்றல் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடைபெறதா இருக்கும். எங்களுக்கு தெரியும் ஒரு செமினார் உண்டு முந்தி நடக்கிறேன்னு சொன்னா அந்த டைம்ல எங்களுக்கு வைத்துக்கொள்ள இயலுமெண்டா தான். ஒரு வெட்டிங் கொண்டு இருந்தாலும் அந்த வெட்டிங்கையும் கட் பண்ணிட்டு போற ஒரு சுச்சுவேஷன் தான் அந்த காலத்துல இருந்த. ஆனா இந்த எண்மான கற்றல் டிஜிட்டல் மெத்தட் வந்து பார்த்தா எங்களுக்கு எப்ப தேவையோ அதன் நேரத்துல கற்றுக்கொள்ள இப்ப நிறைய இப்ப இதை கிளாஸ் எடுத்துக்கொண்டாலும் இதுல வீடியோஸ் வந்து போடப்படுறதால எங்களுக்கு ஒரு அவசர நேரம் ஒரு ஆக்சிடென்ட் என்னமோ ஒரு சுச்சுவேஷன்ல எங்களுக்கு இன்னொரு டைம் யூஸ் பண்றதுக்கு எளிமையா இருக்கும். பாரம்பரிய கற்றலை பார்த்தா கரும்பலகையில புத்தகங்களை யூஸ் பண்ணி கொண்டு பேனால எழுதுற சிஸ்டம் ஒண்ணுதான் காணப்பட்டேன். ஆனா வந்து எண்மான கற்றல்ல வந்து ஸ்மார்ட் போர்டு ஸ்மார்ட் பென் லேப்டாப் அந்த இதுல தான் பேசிக்கொண்டு இருக்குது. அடுத்தது வந்து பாரம்பரிய கற்றலை பார்த்தா மனப்பாட முறைகள் எக்ஸாமுக்காக தயார்படுத்தி அதை மனப்பாடம் செஞ்சு அந்த மெத்தட் தான் காணப்படுற. ஆனா டிஜிட்டல் மெத்தட்ல வந்தா செல்ஃப் லேர்னிங் தனக்கு பிடிச்ச மாதிரி இப்ப ஒரு வீடியோ மூலமாக கற்கலும் அதை வந்து 1 minute குயிஸ் மூலமாக கற்கலாம். இல்லாட்டி வந்து இப்ப மெட்ஸ்லயும் நிறைய கேம்ஸ் இருக்கிற அதுகள்ல டச் பண்ணி கொண்டு போயிட்டு அந்த விளையாட்டுகள் மூலமாக கற்கக்கூடிய அந்த ஆர்வத்தை தூண்டுற சிந்திக்கிறத தூண்டுற ஒரு நிலைமை உண்டு காணப்படுற. ஆனா புக்ஸை பார்த்தா ஒவ்வொரு வருஷமும் அதே புக் அதே போட்டோ அதே இதாதான் காணப்படும். அடுத்தது வந்து செலவை பார்த்தா ஆசிரியர்
பாரம்பரிய கற்றல் முறையில செலவு வந்து ஆக குறைவா பாரம்பரிய கற்றல் முறையில செலவு வந்து கூடுதலாயிக்கும். அதே நாங்க டிஜிட்டல் மய கல்வி முறைக்கு போனோம்டா அதோட வந்து செலவு வந்து குறைவாக இருக்கும். நாங்க வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு தங்க தேவையில்ல, எங்களை கூட்டிக் கொண்டு வர பிரச்சனைகள் இல்லை. அப்ப செலவுகள் வந்து குறையப்படுற. இப்ப பாரம்பரிய கற்றல் உங்களுக்கு தெரியும், நிறைய டியூட் அடிச்சு அதுக்காக செலவழிச்சு. ஆனா இங்க வந்து பிடிஎஃப் வடிவில் தரப்படுறதுனால செலவுகள் குறைவு. அதை எங்களுக்கு திரும்ப திரும்ப பார்த்து படிச்சுக்கொள்ளும். பாரம்பரிய கற்றல்ல ஒரு புத்தகம் வேண்டாலும் அது வந்து ஒரு வெள்ளத்துல போனாலோ இல்லாட்டி நெருப்புல சுடுபட்டாலும் என்னமோ திரும்ப அதை யூஸ் பண்றதுக்கான இதுகள் மிக கஷ்டமாக காணப்படுற. அப்போ பாட புத்தகம் தான் இங்க பாரம்பரிய இதுல மெயினாக காணப்படுற. இங்க இணையத்துல நிறைய விடயங்களை தெரிவு செஞ்சு படிச்சுக்கொள்ள இயல்பாக காணப்படுற. டிஜிட்டல் மெத்தட்ல டிஜிட்டல் உபகரணங்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு முழு உலகத்திலையும் காணப்படுற எல்லா விஷயத்தையும் அறிந்து கொள்ற இயலுமாக காணப்படுற. தங்குற செலவோ கற்றல் செலவோ பார்த்தா மிக அதிகமாக தான் காணப்படுற பாரம்பரிய முறையில. ஆனா கற்றல் இதுல நிறைய இணையத்துல நிறைய கேம்ஸ் இருந்தாலும் நிறைய ஃப்ரீயா இருக்கிற நிறைய ஃப்ரீ மெத்தட்ல ஃப்ரீ கோர்சஸை டிஜிட்டல் மெத்தட்ல படிக்கக்கூடியதா இருக்கிற. அதை எடுத்து பார்த்தா பாரம்பரிய முறையை விட டிஜிட்டல் மெத்தட்ன்றது வந்து இலகுவாக தற்காலத்துக்கு பொருத்தமான ஒரு திசையில எங்களுக்கு கல்வி கற்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். நன்றி சார். யாரு? அடுத்து யாரு? பிரவீனா, தர்ஷினி. சார் அவன் சொல்லாத ஒன்று நான் சொல்றது, பாரம்பரிய முறையில வந்து காகித பயன்பாடுகள் கூடுதலா இருக்கிறதுனால சூழல் மாசடைகிற தன்மை வந்து கூடுதலா இருக்கும். இது டிஜிட்டல் முறையில வந்து திரை நேரம் வந்து அதிகமா பயன்படுத்துறதுனால என்வாயரன்மெண்டா இருக்கிறதுனால கிரீன் என்வாயரன்மெண்டா மாறி நல்ல ஒரு சூழல் பாதிப்பு இல்லாத ஒரு கல்வி கற்பித்தல் முறையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். அடுத்து எப்ப வேணாலும் மீண்டும் மீண்டும் கற்கக்கூடியதா இருக்கும் டிஜிட்டல் முறையில. வகுப்பறை மைய கற்பித்தலா இருந்தா ஆசிரியர் இல்லாத நேரம் கற்பித்தலை மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்படும். பாரம்பரிய முறையில வந்து ஆசிரியர் சொல்லுங்க சார். ஓகே, தர்ஷினின்னு சொல்லிட்டா. அடுத்து ருஸ்னியா. யாரும் சொல்லுறீங்களா பிள்ளைகள்? புதிய கருத்துக்கள் சொல்லவா? சொல்லுவோம். கற்றல் சூழல்ல வந்து ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்படின்னா பாரம்பரிய முறையில வந்து
பள்ளி அல்லது வகுப்பறையில வந்து ஆசிரியர் வந்து நேருக்கு நேர கற்பிக்கிற இந்த நவீன எண்மான கல்வி முறையில வந்து இணையம் மற்றது கணனி போன் அது மூலம் வந்து எங்கிருந்தும் வந்து கற்றுக்கொள்ளறதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அடுத்து வந்து கற்பித்தல் முறையிலையும் எங்களுக்கு அதுல வித்தியாசம் இருக்குது. என்னன்னு சொன்னா பாரம்பரிய கல்வி கற்பித்தல் முறையில வந்து ஆசிரியர் மையமான ஒரு மாணவர்கள் வந்து கேட்டு எழுதுறது வந்து அதுல முக்கியமா காணப்படுவது. ஆனா நவீன முறையில வந்து மாணவர் மையமான கல்வி, அதாவது வீடியோ அனிமேஷன் அந்த செயல்பாடுகள் மூலம் வந்து மாணவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கிறது. அடுத்தது வந்து கற்றல் வளங்கள் அதுல பார்த்தோம்னு சொன்னா பாரம்பரிய முறையில வந்து புத்தகம், நோட் புக்குகள், மற்றது பலகை அந்த அதுகள் மூலமா தான் கற்றல் முறை நடந்து கொண்ட நவீன முறையில வந்து இபுக், ஆன்லைன் வீடியோ, எப்ஸ் அது மூலமான கற்றல் வளங்கள் பயன்படுத்தப்படுவது. அடுத்தது வந்து நேரம் மற்றும் சுதந்திரம், அதாவது பாரம்பரிய முறையில வந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நேர அட்டவணை காணப்படுவது. நவீன முறையில வந்து எந்த நேரத்திலும் எந்த இடத்துலையும் அதாவது ஃபிளெக்சிபிள் லேர்னிங் அப்படி அந்த முறையில வந்து கற்றுக்கொள்ள முடியும். அடுத்து வந்து தொடர்பு இன்டராக்ஷன், அதுல பார்த்தோம்னு சொன்னா பாரம்பரிய முறையில வந்து நேரடி தொடர்பு, ஆனா அது வந்து வரம்பு அதுல ஒரு வரம்பு காணப்படும். நவீன முறையில வந்து ஆன்லைன் டிஸ்கஷன் மற்றது லைவ் கிளாஸஸ் மூலம் வந்து அதிகமான தொடர்பு வந்து காணப்படுவது. அடுத்தது மதிப்பீட்டு முறையிலேயே வித்தியாசம் காணப்படும். அதாவது பாரம்பரிய முறையில வந்து எழுத்து தேர்வு முக்கியமான ஒரு விடயமாகும். நவீன முறையில வந்து ஆன்லைன் குயிஸ் மற்றது அசைன்மெண்ட், இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக் அதுகள் வந்து அது மூலமான மதிப்பீட்டு முறையை வந்து நம்ம அதை மதிப்பீடு செஞ்சு கொள்ள இயலும். அதோட வந்து தொழில்நுட்ப பயன்பாட்டிலையும் வந்து பாரம்பரிய முறையில வந்து குறைவான தொழில்நுட்பம் காணப்படுது. நவீன முறையில வந்து அதிகமான தொழில்நுட்பம், அதாவது ஏஐ, எல்எம்எஸ், எப்ஸ் அதுகளை வச்சு அந்த தொழில்நுட்பம் மூலம் வந்து கற்றல் முறைகள் நடக்கிறது என்னதை சொல்லிடும் சார். இவ்வாறான மாற்றங்களை இவ்வாறான வேறுபாடுகளை நாங்கள் கோடிட்டு காட்டலாம். இந்த பாரம்பரிய முறையிலிருந்து நவீன டிஜிட்டல் கற்பிப்பு முறைக்கு நாங்கள் இந்த வேறுபாடுகளாக அனுமதிக்க. ஓகே, அடுத்த விஷயம் எண்மான யுகத்தில வகுப்பறையில டிஜிட்டல் லேர்னிங், மாணவர்களுடைய டிஜிட்டல் லேர்னிங்கை நாங்கள் ஊக்குவிக்கும் வகையில் எங்களுடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட நிச்சயமாக ஆசிரியர்களுக்கும் இந்த டிஜிட்டல் லேர்னிங்காக அறிவிக்க வேண்டும். டிஜிட்டல் லேர்னிங் திறன்களை ஆசிரியர்கள் வகுப்பறையில பயன்படுத்த முடியும். அந்த வகையில இந்த எண்மான யுகத்துல டிஜிட்டல் ஈராவுல கற்றல் கற்பித்தல் செயல்பாடு ஈடுபடுகின்ற ஆசிரியர்கள் ஒரு டிஜிட்டல் தேவையான எந்தெந்த வகையான அறிவு மற்றும் திறன்களை அவர்கள் விரிவு செய்து கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான விடயங்களாக அடுத்ததாக பார்க்க போறோம். சொன்னால் இந்த எண்மான கற்பித்தல் செயற்பாடுகளை புறந்தள்ளி விட்டு நவீன காலத்தில் ஆசிரியர்கள் பாடசாலைகள் வகுப்பறை கற்பித்தலில் ஈடுபட முடியாது. இனிமேல் போகின்ற ஒவ்வொரு ஜெனரேஷனும் கற்பித்தல் முற்று முழுதாக விலகி நவீன எண்மான கற்பித்தல் யுகத்துக்கு ஏற்றாற்போல எங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். இல்லாவிட்டால் ஆசிரியரும் சரி பாடசாலைகளும் சரி மாணவ சமூகத்தால அந்நியப்படுத்தப்பட்ட நிறுவனங்களாக நபர்களாக மாறிவிடுவார். ஆகவே இந்த விடயத்தில் ஆசிரியர் மிகப்பெரிய சவால் டிஜிட்டல் டிவைசஸ், இந்த எண்மான சாதனங்களை எவ்வாறு கையாளுவது, இந்த எண்மான செயற்பாட்டை முன்னெடுப்பது, அதற்கு தேவையான அறிவு மற்றும் திறன்களை எவ்வாறு வளர்த்துக் கொள்வது என்பதில் ஒரு மிகப்பெரிய சவால், ஒரு மிகப்பெரிய பிரச்சனை காணப்படுகிறது. இது குறிப்பாக ஜெனரேஷன் Z பரம்பரையை சேர்ந்த ஆசிரியர்கள் கற்பித்தல் செயற்பாடு ஈடுபடுகின்றவர்கள் ஓரளவுக்கேனும் அவர்களால் இந்த டிஜிட்டல் டிவைசஸ் யூஸ் பண்ற நாலேஜ் மற்றும் ஸ்கில்ஸ் அவர்களுக்கு இருந்தாலும் அவர்களுக்கு முந்திய 1970, 68 அல்லது 75 இந்த காலப்பகுதியில பிறந்து இப்போது 50 வயது தாண்டி இருக்கின்ற ஆசிரியர்களால இவ்வாறான டிஜிட்டல் டிவைசஸ்களை யூஸ் பண்ண முடியுமா?
இந்த டிஜிட்டல் டிவைஸ்களை யூஸ் பண்ணுவதற்கு தேவையான அறிவு திறன்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்களா என்பது ஒரு கேள்விக்குரிய விவாதத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது. என்றாலும் எதிர்கால கற்றுக்கொள்ள செயல்பாடு ஈடுபடுகின்ற எந்த ஆசையாக இருந்தாலும் எண்மான யுகத்துக்கு அறிவு மற்றும் திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அவைகள் எவ்வாறான அறிவு மற்றும் திறன்கள் என்பதை தற்போது பார்க்க போகின்றோம். அந்த வகையில் முதலாவதாக ஒரு ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய திறன் மற்றும் அறிவு என்ன டிஜிட்டல் கல்வி அறிவு. இந்த எண்மான கல்வி அறிவு அவருக்கு இருக்க வேணும். அதாவது இந்த டிஜிட்டல் கருவிகளை சாதனங்களை மற்றும் இயங்கு தளங்களை பயன்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். வகுப்பறை கற்பித்தலுக்கு தன்னுடைய மாணவனுடைய நிலைக்கு தன்னுடைய மாணவனுடைய எதிர்பார்க்கைக்கு பொருத்தமான டிஜிட்டல் டிவைசஸ்களை இயங்கு தளங்களை பயன்படுத்துவதில் அறிவுடையவராக திறன் மிக்கவராக இருக்க வேணும். வழி செலுத்துதல் நுண்ணாய் ரீதியாக மதிப்பீடு செய்கின்ற திறனை உள்ளடக்கக்கூடியதாக இந்த இயங்கு தளங்களை பயன்படுத்தக்கூடியவராக இருக்க வேணும். குறிப்பாக கணினிகளை மொபைல் சாதனங்களை அதே போல சாஃப்ட்வேர்ஸ்களை மென்பொருட்களை மற்றும் இணைய தளங்களை திறம்பட பயன்படுத்துவது எவ்வாறு, அது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கையாள எவ்வாறு, பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது அந்த பிரச்சனை எவ்வாறு தீர்த்துக் கொள்ளலாம் என்பது தொடர்பான விடயங்கள்ல அவர் அறிவுள்ளவராகவும் உள்ளவராகவும் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். தகவல் கல்வி அறிவு. இந்த தகவல் கல்வி அறிவு மிக மிக முக்கியமானது. இந்த டிஜிட்டல் சாதனங்கள் இந்த டிஜிட்டல் டிவைசஸ் மெருகேற்றப்பட்டு மாற்றமடைந்து கொண்டு ஜெனரேஷன் ரீதியாக மேம்பட்டு கொண்ட ஒரு நிலையில வந்து இருக்கிறது. எங்களுக்கு எண்மான சாதனங்கள் பற்றி அறிவு இருந்தாலும் அந்த அறிவு இசைப்படுத்தப்பட்ட அறிவாக இருக்கிறோம். இப்போது நாங்கள் ஒரு மிக ஒரு பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் இப்போது வந்துள்ள ஜெனரேஷன் எந்த லெவல்ல இருக்கிறது, என்ன லெவல்ல அந்த மடிகணினி இப்போது இருந்தால் ஒரு சிறப்பான கட்டிடத்துக்கு பங்களிப்பு செய்யும் என்கின்ற அந்த அறிவு கூட அவருக்கு இருக்கவும். ஆகவே இந்த தகவல் கல்வியாக ஆசிரியர் அதிகரித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் இத்தீர்ப்படுத்திக் கொள்ள முடியும். குறிப்பாக நிகழ்நிலை சூழல்கள தகவல்களை திறம்பட கண்டறிந்து மதிப்பு செய்து பயன்படுத்துகின்ற திறனை தான் இந்த தகவல் கல்வி அறிவுன்னு சொல்றாங்க. நம்பகமான ஆதாரங்களை தெரிவிக்கணும். நாங்கள் தகவல்கள் உண்மைக்குண்மையான தகவல்களாக இருக்க வேண்டும். இப்போது இருக்கின்ற இந்த யுகத்துல இந்த தொழில்நுட்பம் மூலமாக ஒரு உண்மையான தகவலை திரித்து கூறுவதற்கும் ஒரு இடம்பெறாத ஒரு நிகழ்வை இடம்பெற்றதாக காட்டுவதற்கும் அதிக வாய்ப்பு சந்தர்ப்பம் இருக்கு. ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக நிறைய ஃபேக்கான விஷயங்களை பரப்பக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஆகவே மாணவர்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் வழங்குகின்ற போது அந்த விடயத்துடைய உண்மைத்தன்மையை அதனுடைய யதார்த்தமான ஒரு ஆசிரியர் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதற்குரிய நுழைவு இருக்க வேணும். அதாவது நம்பகமான ஆதாரங்களை கண்டறிவது, பயனுள்ள நிகழ்நிலை தேடல்களை நடத்துறது, தவறான தகவல்களை மாணவர்களுக்கு வழங்குவதை முற்றுமுழுதாக தவிர்க்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த தகவல் கல்விக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. அடுத்த மிக முக்கியமானதுதான் நுண்ணாய்வு சிந்தனை மற்றும் பிரச்சனை தீர்ப்பு. இது மாணவர்களுக்கு மட்டும் உண்டான அறிவல்ல. 21ஆம் நூற்றாண்டு கல்வியினுடைய பிரதானமான 4 கூறுகள்ல ஒன்றுதான் இந்த நுண்ணாய்வு சிந்தனை. நுண்ணாய்வு சிந்தனை சொல்றது 4Cன்னு சொல்லுவாங்க. 4C என்ற கருவில் உள்ளடங்கு நுண்ணாய்வு சிந்தனை ஆசிரியர்களும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனையாக ஒரு திறனாக காணப்படுகிறது. அதனோடு சேர்ந்து பிரச்சனைகளை தீர்ப்பது, பிரச்சனைகளை முகாமை செய்வது, இந்த திறன்கள் தகவல்களை பகுப்பாய்வு செய்யும் திறன், விமர்சன ரீதியாக சிந்திக்கக்கூடிய திறன், சிக்கலான பிரச்சனைகளை தர்க்க ரீதியாக அணுகக்கூடிய திறன், முறையான மனநிலையுடன் பிரச்சனைகளை அணுகக்கூடிய திறன், தகவல் அறிந்து முடிவுகளை எடுப்பதற்குரிய திறன், புதுமையான தீர்வுகளை கண்டறிய எல்லாம் இதுக்குள்ளது. புத்தாக்கம் செய்வது, விமர்சன ரீதியான கண்ணோட்டத்தை நோக்குவது, தர்க்க ரீதியாக சிந்திப்பது, மாறுபட்ட கோணத்தில் சிந்திக்கிறது, இவ்வாறான விடயங்களை ஒரு ஆசிரியர் வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது கிரியேட்டிவிட்டி, ஆக்கத்திறன், படைப்பாற்றல்.
படைப்பாற்றல், புத்தாக்கம், சிந்திக்கிறது, யோசனைகளை உருவாக்குறது, பல்வேறு சூழல்களில் அவற்றை பயன்படுத்துதல் போன்ற விடயங்கள் இந்த ஒரு ஆசிரியருக்கு முக்கியமானதாக இருக்கிறது. அடுத்ததுதான் ஒத்துழைப்பு மற்றும் குழுப்பணி. மற்றவர்களுடன் வினைத்தலுடன் செயல்படுகின்ற கருவிகள், திட்ட மேலாண்மை மற்றும் குழு இயக்கவியலை புரிந்து கொள்வது போன்ற விடயங்கள் இதில் ஆசிரியர் அடுத்த முக்கியமான திறனாக இருக்கிறது. அடுத்த 7வது தான் நெகிழ்வு தன்மையும் தகவமைப்பும். தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்சந்தையில் விரைவான வளர்ச்சியின் தன்மையை கற்கொண்டு தனிநபர்கள் தங்களை தகவமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் புதிய கருவிகள் மற்றும் திறன்களை கற்றுக்கொள்வதற்கு திறந்தவர்களாகவும் இருக்கவும், புதிய முடிவுகளை அறிந்து கொள்வது. அடுத்த ஊடக கல்வி அறிவு. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். 9வது பாருங்க, சைபர் பாதுகாப்பு. இது மிக மிக முக்கியமானது. எங்களுடைய தகவல்கள் களவாடப்படுவது, தகவல்கள் திருத்தி கொள்ளப்படுறது, தேவையற்ற விடைகள் தகவல் கற்கிறது, எங்களுடைய தகவல்களை நாங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில காணப்படுறது. இவற்றிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருக்கிறது. சைபர் பாதுகாப்பு தொடர்பான அறிவு ஆசிரியர் கொண்டிருக்க வேண்டும். அதிகரித்து வரும் டிஜிட்டல் இணைப்புகளின் சகாப்தத்தில் தனிப்பட்ட தகவல்களை எவ்வாறு பாதுகாப்பது, ஆன்லைன்ல ஏற்படுகின்ற அச்சுறுத்தல்களை எவ்வாறு எதிர்கொள்வது, பாதுகாப்பான நிகழ்நிலைக்கு எவ்வாறு பயிற்சி செய்வது என்பதெல்லாம் இந்த சைபர் பாதுகாப்பு உள்ளடங்குகிறது. அது நெறிமுறை மற்றும் குடியுரிமை. இங்குதான் ஒவ்வொருடைய தனித்துறைக்கும் படிக்கிறது. டிஜிட்டல் தடையை தாக்கங்களை புரிந்து கொள்ளுங்கள் இந்த பகுதியில் உள்ளடங்குகின்றது. அடுத்தது தரவு எழுத்தறிவு. தரவு எழுத்தறிவு தனிநபர்கள் தரவின் அடிப்படையில புரிந்து கொள்றதுக்கும் விளக்குறதுக்கும் முடிவுகள் எடுக்கிறதுக்கும் தேவையான திறன்களை ஆசிரியர் வளர்த்துக் கொள்ள வேணும். அதே போல நிரலாக்க மொழிகளின் அடிப்படை அறிவு, பயன்படுத்தக்கூடிய மொழிகள், குறியீடுகள் போன்றவற்றை பற்றிய அறிவையும் அந்த ஆசிரியர் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக பார்த்தோம்னா தொழில் புரிவு மற்றும் டிஜிட்டல் வணிக திறன்கள். லாஸ்டா பார்த்தோம்னு சொன்னா சுய இயக்க கற்றல். கற்றல் முயற்சி, தகவலை தேர்வு, ஆதரவோட புதிய புதிய தகவல்களை கற்றுக்கொள்வது போன்ற திறன்களை எல்லாம் ஒரு ஆசிரியர் வளர்த்து கொண்டால் மாத்திருந்தால் ஒரு சிறந்த எண்மான கற்றல் செயல்முறைக்கு மாணவர்களை ஈடுபடுத்தக்கூடிய வகையில ஆசிரியர் அந்த கற்றலுக்கு பொருத்தமான கற்பவராக, வழிகாட்டியாக, தலைவராக இருந்து மாணவர்களுடைய கற்றலை வழிநடத்துவராக இல்லாவிட்டால் அந்த இடத்துல ஆசிரியர் சிறுமைப்பட வேண்டி வரும் அல்லது மாணவ முன்னிலையில அவமானப்பட வேண்டி வரும். வற்புறுத்தியவங்களுடைய மரபுசார் கற்பித்தல் முறையை நாங்கள் தொடர்ந்து துணிப்போமாக இருந்தால் எங்களுடைய கற்றல் செயல்களில் இருந்து மாணவர்களை விட்டு அந்நியப்படுத்தப்பட்டு விடுவார்கள், வெளியேறி சென்று விடுவார்கள். ஆகவே இந்த நவீன எண்மானியத்துக்கு பொருத்தமான கற்றல் திறன்களையும் எண்மான அறிவையும் ஆசிரியர் வளர்த்து கொள்ள வேண்டியதும் இச்சைப்படுத்திக் கொள்ள வேண்டியதும் அவசியமானதாக இருக்கின்றது. சரி, ஓகே. இப்போ 15 மினிட்ஸுக்குள்ள நாங்கள் எங்களோட பாடத்தை நிறைவு செய்வோம். ஒரு சின்ன ஒரு டாபிக் மாத்திரம் உங்களுடைய 2வது ஆக்டிவிட்டிக்கு நான் தலைப்பதானது. இப்போ நாங்கள் பார்த்த விஷயத்துல உள்ள விஷயம், இப்ப நாங்கள் பார்த்த விடயங்களுடைய உள்ளடக்கத்தை இருக்கிற விடயத்தை நான் உங்களுக்கு தரப்போறேன். பிளண்டட் லேர்னிங், கலப்பு முறை கற்றலாக இந்த விஷயத்தையும். அடுத்தது OER, ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்சஸ், திறந்த கல்வி வளங்கள். 3வது சைபர் செக்யூரிட்டி, சைபர் பாதுகாப்பு. இந்த 3 பற்றியும் நீங்க தகவல்ல கொஞ்சம் திரட்டி சொல்லணும். நாங்க பார்த்த விஷயத்துல கலப்பு முறை கற்றல், திறந்த கல்வி வளங்கள், சைபர் பாதுகாப்பு. கிளியரா விளங்கிட்டா?
ஓகே சார். விளங்கிட்டா சார்? ஓகே. 3 விஷயம். பிளண்டட் லேர்னிங், ஓகே OER திறந்த கல்வி வளங்கள், அடுத்து சைபர் செக்யூரிட்டி. ஓகே 10 சார். minutes டைமா?
பாப்பமா முடிப்போமா பார்த்துட்டு வேற ஆயத்தமா இருக்கிறீங்க? நீங்க ரெடியா? ஓகே சார், நான் சைபர் செக்யூரிட்டியை பற்றி சொல்றேன். ஓகே. சைபர் செக்யூரிட்டின்றது வந்து கணனி சேவையகங்கள், மொபைல் சாதனங்கள், மின்னணு அமைப்புகள், நெட்வொர்க்களிலிருந்து தரவுகளை வந்து டிஜிட்டல் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கிற நடைமுறை. இப்போ எங்களுக்கு தெரியும் நிறைய வைரஸ் அட்டாக் இருக்கும், எங்களோட தகவல்கள் திருடப்படுறதாய்க்கும். அதுலேருந்து ஒரு பாதுகாக்கிற மெத்தட் தான் இந்த சைபர் செக்யூரிட்டின்றது. இது ஹேக்கர், வைரஸ் மற்றும் அங்கீகரிக்கப்படாத அணுகல்ல இருந்து தகவல்களோட ரகசியத்தன்மை, ஒருமைப்பாடு மற்றும் இருப்பை உறுதி செய்ய தொழில்நுட்பங்கள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பயன்படுத்ததா பார்க்கலாம். சைபர் செக்யூரிட்டியோட முக்கிய அம்சமா பார்த்தா அதோட மெயின் நோக்கமே பாதுகாக்கிறது தான். பாதுகாப்பை இலக்காக கொண்டது. தனிப்பட்ட தகவல்களை, வங்கி கணக்குகளை, சமூக ஊடக கணக்குகளை ஹேக்கர்ஸ் தீர்ந்து பாதுகாக்கிற வேலையை தான் இந்த சைபர் செக்யூரிட்டி செய்யுது. இதுல நெட்வொர்க் பாதுகாப்பு இருக்குது, அப்ளிகேஷன் செக்யூரிட்டி காணப்படுற, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி என்று காணப்படுற. இந்த சைபர் செக்யூரிட்டியோட முக்கியமான 3 தூண்கள் காணப்படுற. ஒன்று வந்து ரகசியத்தன்மை, அடுத்தது வந்து ஒருமைப்பாடு, அடுத்தது கிடைக்கும் தன்மை. பாதுகாப்பு வழிமுறைகள்ல வலுவான கடவுச்சொல்லை பயன்படுத்தி மென்பொருட்களை புதுப்பிச்சு சந்தேகத்துக்கு இடமான இணைப்புகளை தவிர்த்து சேர்த்தாலே இந்த சைபர் செக்யூரிட்டிலேருந்து எங்களுக்கு பாதுகாக்க இயலும். சுருக்கமாக சொல்ல போல இது ஒரு இணைய உலகில் தகவல்களையும் சாதனங்களையும் பாதுகாப்பாக வைக்கிற ஒரு தடுப்பு நடவடிக்கையாக தான் இந்த சைபர் செக்யூரிட்டியை சொல்லலும். அடுத்தது பிளண்ட கல்வி முறைன்றக்குள்ள அது வந்து பாரம்பரிய கல்வி முறையையும் தற்கால டிஜிட்டல் கல்வி முறையையும் ஒன்றிணைக்கிற ஒரு செயற்பாடாக தான் காணப்படுகிறது. அது வந்து இந்த விசேட மாணவர்களையும் ஒரு வகுப்பறைக்கு உட்படுத்தி எல்லா மாணவர்களையும் கொண்டு தனக்கு தேவையான வடிவுள்ள மாணவர்கள் ஒவ்வொரு வகையில காணப்படுற மாணவர்கள் எல்லாரையும் உள்ளடக்கி அவர்களுக்கு தேவையான வடிவுல லேர்ன் பண்ற ஒரு வகுப்பறையாக தான் பிளண்ட கல்வி முறை காணப்படுச்சு. ஒரு நேர் நுழைவுக்கு வந்துட்டு அதான் நாங்கள் அடுத்த செஷன்ல ஒரு 2 இணைய தலைப்பு ER மற்றும் சம்பந்தமாக பார்த்துட்டு பாடத்தினை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த அமர்வுல கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட். வலைக்கும் சலாம்.